ஹலோ எவ்ரிவன், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா CGL 2023 ஜூலை 27 ஷிஃப்ட் 3 மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷனில் என்ன சொல்லியிருக்கான்? இஃப் த மெஷர் ஆஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 30 degree மோர் தென் த மெஷர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் தென் த மெஷர் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இது 90 டிகிரி. நான் இந்த ஆங்கிள் என்ன பண்ணிடுறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த இன்னொரு ஆங்கிள், அதாவது மீதி இருக்கிற இந்த ஆங்கிளை நான் A+13 எடுத்துக்கிறேன். சரியா? எனக்கு ஏவோட ஆங்கிள் தான் கேட்குறாங்க, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்டான ஆங்கிள். இப்போது இந்த 3 ஆங்கிளையே நான் வந்து ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? 180 டிகிரின்னு வருமா? நான் சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறேன்னா A + A+30 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 90க்கு 90 மைனஸ் ஆகிடும். அப்போது 2A இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 60 டிகிரின்னு வருமா? ஏவோட வேல்யூ என்ன? 30 டிகிரி. ஸ்மாலஸ்ட் ஆங்கிளோட வேல்யூ என்ன? 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு, இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும்னா மெமரைஸ் பண்ணிடணும். 1 + cos θ இஸ் ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் θ/2. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போது இருக்கிறதுலே என்னது? இதுதான் சின்ன ரூட். கரெக்டாக? இந்த சின்ன ரூட்குள்ளே இருக்கிற அந்த 2வை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்தால் என்ன ஆகும்? 1 + cos 8θன்றது வரும். இப்போ நான் இதோட இதை கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணால் என்ன ஆகும்? 1 + cos 8θ இஸ் ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் 8θக்கு பதிலாக 4θன்னு வரும். பிகாஸ் 8θ டிவைடட் பை 2 4θ. இப்போது நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறேன்? இந்த 2 cos θ cos ஸ்கொயர் 4θவை நான் உள்ளே போட்டுறேன். உள்ளே போட்டால் என்ன ஆகும்? 2 × 2 cos ஸ்கொயர் 4θ அப்படின்றது வரும். ஆல்ரெடி என்னது? இது ரூட்டில் இருக்கா? ரூட்லேருந்து வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது 2 cos 4θ அப்படின்றது ரூட்லேருந்து வெளியேடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம். ரூட் 2 + 2 cos 4θ. 2வை காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? 1 + cos 4θ. கரெக்டாக? இப்போது cos 4θக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்? 2 cos ஸ்கொயர் 2θன்னு எழுதிடலாமா? அப்போது ரூட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இப்படி இருக்குமா? ரூட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா 2 cos 2θன்னு வரும். பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஸ்கொயர் ரூட்டு தான். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்? 2 + 2 cos 2θன்னு போட்டுறேன். அகைன் 2வை காமனாக வெளியே எடுக்கிறேன். 1 + cos 2θ. என்ன ஆகும்? மறுபடியும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 2 cos ஸ்கொயர் θ அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி 2 இருக்குது. அந்த 2வை நான் இப்படி போட்டுக்கிறேன். ரூட்டில் இருக்கிறதுனால ரூட்லேருந்து இப்போ நான் வெளியே எடுத்துட்டா எனக்கு என்ன வந்துடும்? 2 cos θ. 2 cos θ எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 7 cot p இஸ் ஈக்குவல் டு 24. தென் ஃபைன் sin p. நான் வந்து 25 மினிட்ஸில் போடுவேனான்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போடலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பேசிக் தெரியலனா கூட நீங்கள் கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. cot p, அதாவது காட்டோட அந்த ரேஷியோ என்ன வரும்? adjacent by opposite. adjacent oppositeனா என்ன தெரியல அப்படின்னா சிம்பிளாக பாருங்கள். ஒரு θ, இதுதான் θக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட். அடியில் இருக்கிறது பேர் adjacent. இருக்கிறதுலையே பெரிய சைடை நம்ம ஹைப்போட்டன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஒன்றுத்துக்கு ஒன்று வரும். சைனுக்கு வந்து OH, காசுக்கு A/H, டேனுக்கு இது அப்படியே சைன் டிவைடட் பை காசுனால் என்ன வரும்? OA. அப்போ காட்டுக்கு என்ன வரும்? A/O. கரெக்டாக? அதை தான் நான் வந்து இங்கே சிம்பிளாக எழுதி வச்சுருக்கேன், A/Oன்ட்டு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். டினாமினேட்டருக்கு போயிடும். அதாவது 24 டிவைடட் பை 7. 7 அப்படின்றது என்ன? ஆப்போசிட்டு. வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாமா? 7 அப்படின்றது ஆப்போசிட்டு. அட்ஜசன்ட்ன்றது 24. அப்போ எனக்கு ஹைப்போட்டன்ஸ் என்ன வரும்? ட்ரிப்ளெட்டை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? டூல்ஸ் சீரீஸு, அவன் பொருளுக்கு தான் அவனே போடணும் அப்படின்ட்டு பேர் வச்சிட்ருப்பேன். சரியா? அதில் பாருங்கள். ஆட் ட்ரிப்ளெட்னா என்ன, ஈவன் ட்ரிப்ளெட் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். இதோட வேல்யூ, ஹைப்போட்டன்ஸ் வேல்யூ என்ன? 25. இப்போது நம்மளுக்கு என்ன? sin p தான் தேவை. சைனோட வேல்யூ என்ன?
ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்ஸ் 7 டிவைடட் பை என்னது 25. ஆன்சர் என்ன 7 டிவைடட் பை 25 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 40 பேர் ஒரு வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்க. ஆனால் 10 பேர் வெளியே போயிட்டு அந்த குரூப்பை விட்டு, அப்போ அந்த ஒர்க்கு எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆகும்தான் கேள்வி. ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே முதல்ல தேவை. அந்த டோட்டல் ஒர்க்குன்றதை MDH டிவைடட் பை W இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எம்னா என்னென்னா நம்பர் ஆஃப் மேன் ஆர் எஃபிஷியன்சி, டினா நம்பர் ஆஃப் டேஸ், ஹெச்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்றது. இந்த டபிள்யூன்றது என்னென்னா அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு. இப்போ வந்து 3 பார்ட் ஒர்க் இருக்கும், 2 பார்ட் ஒர்க் இருக்கும், 30 கேன் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை 30 காப்பி போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். இந்த இடத்துல நமக்கு 40 மென்னும் 30 நாளும் தான் கொடுத்துருக்கான், வேறு எதுவுமே கொடுக்காதனால நான் ஜஸ்ட் என்ன எழுதிக்கிறேன்னா வெறும் 40 மென் இன்ட்டு 30 நாள் 30 டேஸ் அதை மட்டும்தான் எழுதிக்கிறேன், வேறு எதுவுமே எழுதலை. இதுதான் என்னது டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்கை தான் 10 பேர் இல்லாமல் 20 பேர் வச்சு கம்ப்ளீட் பண்ணோம். என்னது 20 மென், எத்தனை டேஸ்ன்றது எனக்கு தெரியல, எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ். சரியா, என்ன பண்ணிக்கலாம், 40 மென்னுக்கு மென் கேன்சல் பண்ணுறேன், 20க்கு 20யை கேன்சல் பண்ணோன்னா 2ன்னு வந்துடும். ஸோ 60 டேஸ் தான் என்னோடய ஆன்சர். தப்பாக போட்டேனா, 40 மென்னு அப்படின்னா இங்கே 30 மென்னில் வரணும், 30 மென்னு. இப்போ நான் கேன்சல் பண்ண என்ன ஆகும், 30க்கு 30 கேன்சல் ஆகிடும். ஸோ மென்னுக்கு மென்னு கேன்சல், 40 இந்த 40 அப்படியே உயிரோட தான் இருக்கும். 40 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது 40 நாளில் ஒர்க்குன்றது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ரொபோஷ்னல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா B²/A தான் தேர்டு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இது ABயாக இருந்ததுன்னா. இல்லை ஃபார்முலா உங்களால் மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னா B டிவைடட் பை C தான் என்னது தேர்டு ப்ரொபோஷ்னல். சரியா, ஒன்று ஃபார்முலா போட்டுக்கோங்க, இல்லை நார்மலாக போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். 33 இல்லை 63 டிவைடட் பை 7 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 9 வரும். 63 × 9 என்ன வரும், 7 2 56 567 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஈக்குவல் டு 1 இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. காஸ் பவர் 4 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா முன்னாடி வந்து மல்டிப்ளை பை 11 அப்படின்றது இருக்குது. முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கேருந்து tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்றது கிடைக்கும். இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இங்கே 1 அப்படியே இருக்குது, அப்படியே வச்சுப்போம். இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்படி வந்துடுமா. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன 1ன்னு தெரியும், இந்த டேனை மறக்காதீங்க. tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டாக இந்த tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா காஸ் பவர் 4 தீட்டான்னு இருக்கும், ஈக்குவல் டு 1, அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இதை நான் இப்படிக்கா கொண்டு வந்துடுறேன், காஸ் பவர் 4 தீட்டா. அப்போ காஸ் பவர் 4 தீட்டாக்கு பதிலாக sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா. இங்கே ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கா, sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன 1. அப்போ ஆன்சர் 11. அடுத்து 252 மீட்டர் லாங் ட்ரெயின் இஸ் ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 125 km/h. வாட் இஸ் த டைம் இன் செகண்ட்ஸில் கேட்குறாங்க, விச் இட் வில் பாஸ் மேன் ஹூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த இன்ஜின் ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப், ஓகே அதெல்லாம் சொல்லிட்டான், சேம் டைரக்ஷன் இதுதான் நம்மளுக்கு தேவை. மேனை தான் வந்து கிராஸ் பண்ணுறாங்க, அப்போ மேனுக்கு லென்த் இருக்காது, அதனால் 250 மீட்டரை கிராஸ் பண்ணால் போதும். சேம் டைரக்ஷன்றதுனால ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். 108 km/h, மீட்டர்/ஹாரில் km/h. சரியா, இங்கே மீட்டரில் இருக்குது, இங்கே km/hக்கு மாற்றுறதுக்கு 5 டிவைடட் பை 18 சப்ஸ்டிட் போடுறேன். ஓகே, மீட்டர்/செகண்ட்காக மாற்றுறதுக்கு கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 6 டைம்ஸா. ஸோ 252 மீட்டர்
13 இருக்குது. நான் 3 × 10 எழுதிக்கிறேன். 3ஆல் அதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 84ன்னு கிடைக்கும். 84. இப்போது டிவைடட் பை 10 இருக்குது. அப்போது 8.4 செகண்ட்ஸ். நான் இதை என்னென்னு போட்டிருக்கேன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் டைம் நான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து A can finish a job in 8 hours and B can finish the same job in 12 hours independently. ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க்குன்றது எவ்வளோ நாளில் முடியுன்றது தான் என்னோடய கேள்வி. என்ன பண்ணிக்கலாம்? ஏன்றவன் 8 மணி நேரத்தில் வேலை பார்ப்பான், பின்றவன் 12 மணி நேரத்தில் வேலை பார்ப்பான். அப்போது டோட்டல் ஒர்க்குன்றது என்ன ஆகும்? ரெண்டு பேருக்குமான எல்சிஎம் எடுத்தோன்னா 24ன்றது என்னோடய எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ என்னோடய எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3, இங்கே என்ன வரும்? 2ன்னு வரும். கரெக்டாக? அப்போது 3:2 தான் A:B எஃபிஷியன்சி. இதில் ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்கிறதுனால என்னாகும்? கம்பைன்ட் எஃபிஷியன்சியாக 5ன்னு வரும். 24 டிவைடட் பை 5, அதாவது டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. கம்பைன்ட் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4.8 டேஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். ஆன்சர் 4.8 days. நெக்ஸ்ட்டு x plus 1 by x is equal to 6. x square minus 1 by x square வேல்யூ என்ன? இப்போது x square minus 1 by x square இருக்கா? இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 plus x plus 1 by x into x minus 1 by xன்னு எழுதலாம். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா x plus 1 by x வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும். x minus 1 by x வேல்யூ தான் எனக்கு தெரியாது. என்ன பண்ணிக்கலாம்? x plus 1 by x வேல்யூவை நான் mன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு x minus 1 by x வேல்யூ எனக்கு தேவை அப்படின்னா ரூட் ஆஃப் m² எனக்கு தேவை. மைனஸ் தானே தேவை? -4. இதுதான் என்னென்னா ஒரு ஜென்ரலைசேஷன், ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இதில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? x minus 1 by x. இங்கே x plus 1 by x வேல்யூ 6. அப்போது 6 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 6 ஸ்கொயர் -4. 6 ஸ்கொயர்ன்றது 36. 36 minus 2ன்றது 32ன்னு கிடைக்கும். ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோன்னா என்ன ஆகும்? 16 × 2, அப்போது 4√2. ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன்? 4√2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்னோடய வேல்யூ என்ன வரும்? 24√2 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சாரா ஒரு ஒர்க்கை 18 நாளில் முடிக்கிறா. தாரா ஒரு ஒர்க்கை 15 நாளில் முடிக்கிறாங்க. தாரா 10 நாள் வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டு போயிடுறா. இன் ஹவு மெனி டேஸ் கேன் சாரா ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க்? அதாவது ரிமைனிங் ஒர்க்கை சாரா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்றலாம் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் டேரெக்டாக எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிக்கிறேன். 5:6ன்னு வருமா? அப்போது 90யாக என்னோடய டோட்டல் ஒர்க்கு. 90ன்ற ஒர்க்கை தாரா 10 நாள் பார்க்குறா. தாரா 10 நாள் பார்க்குறா. அதனால் 60 பார் ஒர்க்கை அவள் கம்ப்ளீட் பண்ணிடுறான். கரெக்டாக? ஏன்னா எஃபிஷியன்சி 6, 10 நாள்னா. நெக்ஸ்ட்டு மீதி இருக்குது எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ். அதை சாரா பார்க்க போகிறா 5. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா 13 வரும். எக்ஸு 5 கேன்சல் பண்ணோன்னா 6ன்னு வரும். அதாவது ரிமைனிங் ஒர்க்கை 6 நாள் சாரா பார்த்துருக்கா. அடுத்து அவினீஷ் மந்த்லி சேல்ரி வந்து 50,000 போட்டிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் 18,000. அப்போ அவனோட சேவிங் எவ்வளோவா இருக்கும்? அவனீஷோட சேவிங்ஸ் அப்படின்றது நான் ஒரு 32,000 இருக்குமா? எஸ், 32,000. அப்புறம் ராதாவோட சேல்ரி கொடுத்துருக்கான், எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்கான். அப்போது அவளோட சேவிங் எவ்வளோவா இருக்கும்? ஒரு 36,000 இருக்குமா? எஸ், 36,000 இருக்கும் சேவிங்ஸு. ரேஷியோ ஆஃப் ராதா சேவிங்ஸ் டு அவனீஷ் சேவிங்ஸ். அதாவது ராதாவோட சேவிங்ஸையும் அவினீஷோட சேவிங்ஸையும் ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க. 3 0க்கு 3 0 கேன்சல். 9 டேபிள்ஸால் அடிக்கிறேன். சரி, 4 டேபிள்ஸால் அடிக்கிறேன். 9:8ன்றது எனக்கு வருது. ஆன்சர் அதுதான். அடுத்து the sum of cubes of two given natural numbers is 9728. அதாவது a cube plus b cube is equal to 9728ன்னு சொல்லிட்டாங்க. a plus b யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 32. a cube minus b cubeோட வேல்யூ என்ன தான் கேட்குறாங்க. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். 728ன்னு இருக்குது. 1728 எங்களையாவது ஞாபகம் வச்சுருப்பீங்களா? 1728ன்றது என்ன? அது 12ஓட க்யூப். கரெக்டாக? அப்போது ஒரு வேல்யூ வந்து 12 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஜஸ்ட்டு அப்படியே ரஃப்பாக போடுறேன்.
12 ப்ளஸ் 20 அதுதானே 30. கரெக்டா? 32. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா ரெண்டுத்தையும் க்யூப் பண்ணி பார்த்து ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்க்குறேன். 1728. இது என்னது? 800. 9728ன்றது வருது. அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஏவோட வேல்யூ என்னது? 20. பியோட வேல்யூன்றது 12. இப்போ நான் அதை மைனஸ் பண்ணிட்டேன்னா என்னோடய ஆன்சர் என்னன்றது கிடச்சிடும். மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது பி, இது ஏ, ரெண்டுத்தையும் க்யூபை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 7992726 6272ன்றது என்னோடய ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட், ஹவு many ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் செக்ஷன் சி? சியில் எத்தனை பேர் அப்பியர் ஆகிருக்காங்க? 100 டிகிரியா? அப்போது 100 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 1800. 360 இன்ட்டு 5 தான் 1800. ஸோ 500 பேருன்றவங்க அப்பியர் ஆகிருக்காங்க சியில். ஓகேவா? பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 25%. மொத்தம் 800ல் 25%ன்றது எவ்வளோ வரும்? 200ன்னு வருமா? பாஸ் ஆனவங்க 200 பேர். அப்போ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோவா இருக்கும்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 300ன்னு கிடைக்கும். 300 தான் என்னோட ஃபெயில் ஆனவங்க. அடுத்து, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 56 சென்டிமீட்டர் இஸ் 1408 சென்டிமீட்டர் ஸ்கொயர். டயாமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்துடலாம். இங்கே சென்டிமீட்டரில் தான் இருக்குது, கடைசியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை ஆர் ஸ்கொயர் ஹெச், பை ஆர் ஸ்கொயர் 2πr ஸ்கொயர் ஹெச். இதுதான் என்னோட சிஎஸ்ஏவாக இருக்கும். இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 2 இன்ட்டு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2π கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தானே, 2πrh. ஓகே, ஹெச்சோட வேல்யூ 56 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 1408. என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாமா? அகெயின் இதை 8ஆல் கேன்சல் பண்ணோன்னா 1 6 7 4 6 11 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6. அகைன் நான் என்ன பண்ணிடுறேன்னா 4 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணேன். என்னோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. அப்போ என்னோடய டயாமீட்டர் என்னவாக இருக்கும்? 8 சென்டிமீட்டராக இருக்குமா? ஏன்னா 2r தான் என்னோடய டயாமீட்டர். சென்டிமீட்டரில் இருக்குது, நான் அதை மீட்டருக்கு மாற்றணும். 8 இன்ட்டு 10⁻−2 மீட்டர் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 0.08 மீட்டர்ன்றது ஆன்சராக வரும். அடுத்து, எத்தனை நம்பர் இதில் 9ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றது கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 9ஆல் எதெல்லாம் டிவைட் ஆகாதுன்றதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். 9ஓட டிவிசிபிலிட்டி, 3ஓட டிவிசிபிலிட்டி ஆல்ரெடி நம்மளோட டூல்ஸு சீரீஸில் இருக்கும், டூல்ஸு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? 9ஆல் இது டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். 10 11 இது டிவைட் ஆகலை. இதாகுதா? இதுவும் ஆகலை. இதாகுதா? எஸ், இது ஆகுது. இதுவும் ஆகுது. 18 இதுவும் டிவைட் ஆகுது. 10 இது ஆகலை. நெக்ஸ்ட்டு 12 20 27 இதுவும் ஆகுது, டிவைட் ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா டிவைட் ஆகலை. மொத்தம் எத்தனை நம்பர்? 1 2 3 4. 4 நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுது, ஆனால் 9ஆல் டிவைட் ஆகலை. நெக்ஸ்ட்டு, ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது. பங்கஜோ ரோஹித்தோ என்ன பண்ணுறாங்கன்னா நடக்கிறாங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில். சரி, பார்த்துடலாம். அவங்களோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா km/hலையும் இன்னொன்று m/s இருக்குது. கரெக்டாக? ஆஃப்டர் ஹவு many minutes will they meet for the first timeன்னு கேட்குறாங்க. ரவுண்ட் ஆஃப் டு 1 decimal point, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 600 மீட்டரு இதுதான் டிஸ்டன்ஸு. அவங்களோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதை நான் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 5.4 இன்ட்டு 5/18 கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? இது ஒரு 3 டைம்ஸ் வருமா? 0.3ன்னு வரும். அப்போது 1.5 m/s. 1.5 m/s 2.85 m/s நான் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 3 4 4.35ன்னு கிடைக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன்? 435 அந்த டிவைடட் பை 100 இங்கே ஒரு 100ஆக மேலே போட்டுக்கிறேன். இதுதான் எனக்கு டைமு செகண்ட்ஸில் இருக்குது. நான் அதை மினிட்ஸ்க்கு மாற்ற போகிறேன். ஸோ 1/60. 60 பண்ணிட்டோன்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 6க்கு இந்த கேன்சல், 6 கேன்சல்.
அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 1000 டிவைடட் பை 435 அப்படின்றது கிடைக்கும். இப்போ நான் டேரெக்டாக டிவைட் பண்ணிக்கிறேன், எந்த ஒரு கேன்சலும் பண்ணல, டேரெக்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். பண்ணால் எனக்கு 2 டைம்ஸில் வருமா? 800 870 வரும். ஓகே, 870 130 புள்ளி வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டைம்ஸ் போல் வருமா? ஏன்னா 400 இன்ட்டு 3ன்றது 1200. ஸோ ஓகே, ஓரளவுக்கு 3 இதில் வருது. 2.3 தான் என்னோடய ஆன்சராக வரும். பிகாஸ் 2.3 செகண்ட்ஸில் அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எ சர்க்குலர் ஆர்க். ஓகே, ஆர்க் வச்சு கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார். சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் பெரிமீட்டருக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியா வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? இஃப் இந்த ஏரியாவோட இந்த ஏரியா இந்த 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 இடம் ஏரியான்ற இந்த லென்த்து ஆட் ஆச்சுன்னா அது பெரிமீட்டர். தட் மீன்ஸ் ஆர்க்கு லென்த்து ப்ளஸ் என்னது 2r வரும். ஓகே, பார்த்துடலாமா? எனக்கு ஆர்க்கு லென்த்து நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆர்க்கு லென்த் என்னவாக இருக்கும்? 45 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr. பைக்கு பதிலாக 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ரேடியஸ் என்ன 4 சென்டிமீட்டர். அப்படியே போட்டுக்கிறேன். எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வருமா? 8 டைம்ஸ்னால் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது 22 டிவைடட் பை 7 தான் என்னோடய ஆர்க்கோட லென்த்து. அதோட நான் என்ன பண்ணிடணும், இங்கே இருக்கிற ஒரு ஆறுன்றது என்னது, ஒரு 4 சென்டிமீட்டர். இந்த 4 சென்டிமீட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 8ன்னு வரும். 8ஐ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் என்ன ஆகுது? 56 78. 78 டிவைடட் பை 7 தான் என்னோட பெரிமீட்டர். நெக்ஸ்ட், ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 32 அண்ட் 69ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 32க்கு அப்புறம் என்ன வரும்? 34 35 36 37 38 39 40 41 43 44 45 46 47 48 49 50 51 53 54 55 56 57 வராது, 59 வரும், 61 64 65 66 67 வரும். கரெக்டாக? 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குது. அப்போ டிவைடட் பை 8. நான் எதாவது டீவியேஷனில் போட்டுக்கிறேன். என்னோடய அசியூம்ட் ஆவரேஜை நான் 50 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 50 எடுத்துக்கிட்டு அப்படியே நான் போட்டுறேன் டிவைடட் பை 8. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 13 கம்மியாக இருக்குது 50 விட. இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 9 கம்மியாக இருக்குது, அதனால் -9. இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? -7 கம்மியாக இருக்குது. இது -3. இது +3. இது எவ்வளோ? +9. இது +11. இது +17. சரியா? இப்போ என்ன வரும்? -3க்கு +3 கேன்சல் ஆகிடும். இங்கே -7க்கு இது கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 10 மட்டும்தான் மிஞ்சம். அடுத்து -9க்கு +9 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்கிட்ட என்ன இருக்குது? இங்கே ஒரு 21, இங்கே ஒரு 13 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா 8. அப்போது 50 + 8 டிவைடட் பை 8 என்ன வரும்? 1ன்றது வரும். அப்போ 50 + 1 51 தான் என்னோட ஆவரேஜ். அடுத்து, இன் வாட் டைம் will 3720 amount to 5282.4 at 12% simple interest per annum கேட்குறாங்க. இது என்ன? நார்மலாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியது தான். 3720.0. எனக்கு நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் 426. இது எவ்வளோ வரும்? 5 15. 1562.4ன்றது என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ 1562.4 is equal to principal into rate into number of years. ஓகே, இப்போ நம்ம இதை யூஸ்வலாக கேன்சல் பண்ண வேண்டியதான். பாயிண்ட்டுக்கு பதிலாக டிவைடட் பை 10 போட்டுக்கிறேன். ஒரு 0க்கு ஒரு 0, இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0. நெக்ஸ்ட் இதை 6 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2. இது என்ன? 2 டைம்ஸா? 2 டைம்ஸ்னால் 30. 6 0 4 டைம்ஸ். அகைன் நான் இதை 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். என்ன வருது? 13 0 2ன்னு வருது. அகைன் நான் 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். பண்ணனா இங்கே எனக்கு ஒரு 18 6ன்னு வரும். இங்கே எவ்வளோ வரும்? 6 5 1ன்னு வரும். ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு எதுலையாவது கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், 3 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணோன்னா இது 63ன்னு கிடைக்கும். 62, இது 217, 217. இதை என்ன பண்ணிக்கலாம்? மறுபடியும் வேறு எதுலையாவது கேன்சல் பண்ண முடியுமா? 62 31 tables, 31 into 7. எஸ், 31 டேபிள்ஸில் இது பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணோன்னா 7. அப்போ 7/2 is equal to t கிடைக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 1/2 இயர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இது என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்குது. அப்போ a + b a - b, a + b into a - b அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ 7.35யும் 2.25யும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 9.6ன்றது கிடைக்கும். இன்ட்டு 7.35யும் 2.25யும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 5.1ன்றது கிடைக்கும். டிவைடட் பை 0.24. அதாவது இந்த 0.24ல் வந்து 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே 1 இருக்குது. நான் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த 2 பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ 96 into 51 டிவைடட் பை 24ன்றது எனக்கு கிடைக்குது. நான் என்ன பண்ணிடுறேன்னா அதை கேன்சல் பண்ணுறேன் 4 டைம்ஸில். அப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 204ன்றது தான் கிடைக்கும். இதுதான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 45,000 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹவுசிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் 10%, ஹவுசிங்ன்றது 25%. அப்போ 35%. 45,000த்தில் 35% எவ்வளோப்பா? 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 2 digit மல்டிப்ளிகேஷன் 45 into 35, 12, 25, 15, 35. 2 digit மல்டிப்ளிகேஷன் அகைன் நான் டூல்ஸ் சீரீஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 15750 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும்? எந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்கான். 11ஆல் டிவைட் ஆகிறதுக்கு டூல்ஸ் சீரீஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? 4, 12, இது 7 டிவைட் ஆகாது. 7, 15, இது 4, 11, இது டிவைட் ஆகும். 11638 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் 28 ஆரஞ்சஸோட காஸ்ட் ப்ரைஸையும் 24 ஆரஞ்சஸோட செல்லிங் ப்ரைஸையும் நான் ஈக்குவல்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்படி ஈக்குவல்னு சொன்னேன்னா என்னோட காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோன்றது கிடைக்குமா? ஒரு ஆரஞ்சோட காஸ்ட் ப்ரைஸும் ஒரு ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸையும் இப்போ கிடைக்க வைக்கலாமா? என்ன பண்ணலாம்? இது ஒரு 6 டைம்ஸ், இது ஒரு 7 டைம்ஸ். அப்போது 6:7 வரும். அதை தான் நான் இங்கேயும் எழுதிக்கிறேன். எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட்டு? 1 பார்ட்டுன்றது ப்ராஃபிட்டு எதுலனா 6 பார்ட்டில் இன்ட்டு 100 விச் இஸ் 16.2/3%. அடுத்து ராம் கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 days, ரோஹன் இன் 25 days, ரோஹித் இன் 30 days. ஓகே, ராம் 15 நாளில் ஒரு ஒர்க்கை முடிப்பான், ரோஹன் 25 நாளில் ஒரு ஒர்க்கை முடிப்பான், ரோஹித் 30 நாளில் ஒரு ஒர்க்கை முடிப்பான். ஓகே, 2 days ஒர்க் பண்ணுறாங்க. ரோஹித் வாஸ் ரீப்ளேஸ்டு பை ராம் இன் ஹவு many days ஆல் டுகெதர் வாஸ் 2. சரி, ஓகே. முதல்ல இதோட டோட்டல் ஒர்க்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும்? 150ன்னு வருமா? இதோட எல்சிஎம். அப்போ இங்கே 10, இங்கே ஒரு 6, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5. இதுதான் இவங்களோட எஃபிஷியன்சி. முதல்ல ரோஹனும் ரோஹித்தும் தான் 2 நாள் ஒர்க் பார்க்குறாங்க. ரோஹன் அண்ட் ரோஹித் 11 × 2 22 பார்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரியா? அப்போ மீதி எத்தனை பார்ட் இருக்கும்? மீதி பார்த்திங்கன்னா 138 பார்ட்டுன்றது இருக்கும். கரெக்டாக 128 பார்ட். 128 பார்ட்டு ரிமைனிங் இருக்கும். அந்த ரிமைனிங் ஒர்க்கை ரோஹித்தும் ராமும் சேர்ந்து பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் 15. என்ன லைட்டாக இடிக்குதே? 2 நாள் ரோஹன் அண்ட் ரோஹித் 11 × 2 22 தான் வரப்போகுது. 150 பார்ட் ஒர்க்கில் 22னா 8, 2, 1, 128. இதுதான் ரிமைனிங் ஒர்க்கு. இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் பார்க்க போகிறான்னா ராமும் ரோஹித்தும் பார்க்க போகிறாங்க. தட் மீன்ஸ் 15 பண்ணோன்னா வரமாட்டுது. சரி,
இந்த சம்மை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் அப்புறமா வந்து நான் தனியாக போட்டுறேன். நெக்ஸ்ட்டு, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். த சம் ஆஃப் டூ சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த தேர்ட் சைட். அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏபிசி 3 சைடு இருக்குது. ஏ ப்ளஸ் பி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த தேர்டு சைடு. ஸோ இது கண்டிப்பாக கிடையாது. த சம் ஆஃப் டூ சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த தேர்ட் சைட். sum of two sides is always less than the two sides. இதுவும் கிடையாது, பிகாஸ் அந்த 2 சைடு அதிகமாக இருக்கும். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. the sum of two sides may be equal to the third side. அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, ஈக்குவல் டுவாக இருக்காது. வேணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயராக வேணால் இருக்கும். நீங்கள் இவங்க சொல்கிறது எல்லாமே ஸ்கொயரில் அப்ளிகபிள் ஆகும். அதனால தான் அப்டியூஸ் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் வருது. the sum of two sides is always greater than the தேர்ட் சைட். இதுதான் நான் இங்கே சொன்னது, அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இன்னும் ஒரு தடவை இந்த சம்மை நான் இன்னும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்ணாலும் பண்ணியிருப்பேன். ஓகே, 5 25 × 6 என்னது 16, இது 10. ஏதாவது அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ரோஹித்தும் ரோஹனும், ரோஹித் ரோஹன், Rohan and Rohit worked for 2 days and then Rohit was replaced by Ram. சரி, ஓகே. 11 2 நாள் 22, 22 128 பார்ட்டு ரிமைனிங் இருக்கும். கரெக்டா? how many days all together Rohit was replaced by Ram? ராமு ரோஹன் 16. கரெக்டா? ஏன்னா ரோஹித்தை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க, ரோஹனும் ராமும் தான் வேலை செய்கிறாங்க. 16. அப்படி பார்த்தா கூட நமக்கு வர மாட்டுதே. how many days ஆல் டுகெதர் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட். இங்கே ஒரு 2 நாள், இங்கே நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்? 8 டேபிள்ஸில் அடிக்கலாமா? 2, இது ஒரு 1, இது 6, கேன்சல் பண்ணோன்னா 8. இங்கே ஒரு 8 நாள் ஆகிருக்கு, இங்கே ஒரு 2 நாள் ஆகிருக்கு. ஆக மொத்தம் 10 டேஸில் அந்த மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, இதோட CGL 2023யோட சீரீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் என்ன யோசித்து வச்சுருக்கேன்னா டாபிக் வைஸ் போடலான்ட்டும், அதே மாதிரி CHSL ஆர் GD ஏதாவது ஒரு டெய்லி ஒரு பேப்பரோட GS அனலைசிஸ், GS எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதிலேருந்து எப்படி நம்ம வரக்கூடிய அந்த CHSL எக்ஸாமில் இருந்து GS வந்து படிக்கிறது அப்படின்றது தான் நான் வந்து போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஐடியாஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.